12ஆம் நூற்றாண்டு திருச்சி பக்கத்தில் சிறுகாலாப்பூர்ன்ற ஊருக்கு சம்பந்தன் ஒருத்தர் வந்தார். அங்கிருந்த காலதீஸ்வரர் சிவன் கோயில் கோபுரம் சிதைந்த நிலையில இருந்து செங்கலால் கட்டப்பட்ட அந்த கோபுரத்தை மாற்றி கற்களால் கட்டணும்னு ஆசைப்பட்டார் சம்பந்தன். செங்கல் கோபுரத்தை கற்றளியா மாத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. பெரிய கிரானைட் பாறைகளை கண்டுபிடிக்கணும், அதை எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், நிறைய பொருட்செலவுகள் ஆகும். இது சாதாரண மக்களுக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் சம்பந்தன் அதில் உறுதியாக இருந்தார். ஆனால் ஊர் பேர் தெரியாத ஆளை எப்படி நம்புறதுன்னு மக்களுக்கு தயக்கம் இருந்தது. நாளைக்கே சம்பந்தன் ஊரை விட்டு போயிட்டா உடனே மக்கள் சந்தேகத்தை தீர்க்க சம்பந்தன் தன் கை கால்களை சங்கிலியால் கட்டி பூட்டி அந்த சாவியை ஊர் பெரியவங்களுக்கு கொடுத்தாரு. கோவில் திருப்பணி முடிகிற வரைக்கும் ஒரு துணி ஆடை தான் அணிவேன், வெறும் கீரை மட்டும்தான் உண்பேன்னு சபதம் எடுத்தார். சங்கிலியால் பூட்டப்பட்ட கை கால்களோட ஒவ்வொரு ஊருக்கா போய் சிவன் கோயிலுக்கு நிதி திரட்டி கல்கோபுரம் எழுப்பினார். மன்னர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு சாதாரண மனிதனாக செஞ்சு முடித்தார். அவரோட தீவிரமான பக்தியை பார்த்த அந்த ஊர் மக்கள் அவருக்கு அந்த கோயிலே ஒரு சிலை எடுத்தாங்க. அந்த வரலாறையும் கல்வெட்டில் எழுதி வச்சிருக்காங்க. இந்த மண்ணில் சிவத்தொண்டுங்கிறது மன்னரோட கட்டளையால் நடக்கல, மக்களோட இதயத்தில் இருந்த பக்தியால் நடந்திருக்கு.